ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு அனைவருக்கும் மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய இல்லங்களிலே என்றென்றும் சந்தோஷமும் நல்ல தேக ஆரோக்கியமும் நிலைத்து நிற்கட்டும். தெய்வங்களுடைய பரிபூர்ணமான அனுக்கிரகம் என்றென்றும் உங்களுடைய இல்லங்களிலே சாநித்தியமாக இருந்து நீங்கள் எல்லோரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனைகளை இறைவனுடைய பாதங்களிலே சமர்ப்பித்து அனைவருக்கும் மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு குரோதி வருடம் முடிந்து விஸ்வாவசு வருடம் பிறந்திருக்கின்றது இன்றைய நாள். தமிழ் புத்தாண்டு சிறப்பான நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே இருக்கின்ற சந்தோஷம் என்றென்றும் உங்களுக்கு இருக்க நிலைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அனைவருக்கும் மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 14/4/2025 சித்திரை மாதம் 1ஆம் நாள் விஸ்வாவசு வருடம் திங்கட்கிழமை அற்புதமான சோமவார நன்னாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திர பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம் தமிழ் வருடப்பிறப்பு உலக சித்தர்கள் தினம். சித்தர்கள் என்பவர்கள் இன்றைக்கும் நம்மோடு நடமாடி கொண்டிருக்கின்றார்கள். சித்தர்களுடைய வழியிலே செல்பவர்களுக்கு சிறப்புகளே சேரும் என்பது நியதி. ஆகவே சித்த புருஷர்களை எல்லாம் வணங்கி இன்றைய நாளிலே மேலும் நற்பலன்களை பெறுவோம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:58 சூரிய அஸ்தமனம் மாலை 6:21 இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் காலை 7:30 வரை, மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 11 முதல் மதியம் 12 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 11:36 வரை சுவாதி, அதன் பின்பு விசாக நட்சத்திரம். இன்றைய திதி இன்று காலை 8:10 வரை தேய்பிறை பிரதமை, அதன் பின்பு துதியை வருகின்றது. இன்றைய சந்திராட்டமம் இன்று இரவு 11:36 வரை உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும், அதன் பின்பு ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் துவங்குகின்றது. அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயாகப்பட்டவர் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை துவங்கினால் நல்லபடியாக முடியும். பழைய பாக்கிகள் வசூலாக வேண்டியிருந்தால் அது நல்லபடியாக வசூலாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி சொத்து உங்கள் கைக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் வரும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறைகின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு நல்ல வழி பிறக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். இப்படி எல்லா வகையிலும் மேஷராசினருக்கு இன்றைய நாள் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு திருநாள் அமோகமாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும் அலுவலகத்திலே. அதேபோல் ஒரு சிலருக்கு வேலையிலே மாற்றம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். ஆகவே குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. தொழிலிலே புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். புதிதாக கடன் வாங்காதீர்கள். நீங்களும் யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வந்து போகும். ஆகவே இன்றைய நாளிலே நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். தானத்திலே சிறந்தது அன்னதானம் மட்டுமல்ல, நிதானமும் சிறந்ததாகும். ஆகவே
நிதானமாக இருந்து சிவ வழிபாடு செய்து இன்றைய நாளை நீங்கள் கழிக்க வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே கவனமாக இருங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகளெல்லாம் விலகி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. பண வரவு அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். ஆகவே இன்றைய நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய முயற்சிகளை தொடங்குங்கள். வெற்றி பெறுங்கள். சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. உத்தியோகத்திலே இருப்பவர்கள் சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். அதேபோல் நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். பணப்பற்றாக்குறை தீரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். வீட்டிலே சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ஆக இன்றைய நாளிலே கடகராசினர் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். முயற்சிகளை செய்யுங்கள். வெற்றி பெறுங்கள். சிவ வழிபாடு சிந்தனைக்கு ஏற்றம் தரும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே. உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியம் ஒன்று இன்று நல்லபடியாக நடக்கும். கடன் பிரச்சனைகள் தீருகின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகின்ற அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். மேன்மை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். அதேபோல் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். ஆக இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. கன்னியா ராசிக்காரர்களுக்கு மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? சிவ வழிபாடு செய்ய வேண்டும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். அதனால் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு கடன் பிரச்சனை ஒரு தீர்வுக்கு வரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும்.
நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கும் முயற்சிகளிலே வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். சிவ வழிபாடு செய்யுங்கள், சித்தர்களை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வீண் விரயங்கள் உண்டாகலாம். ஆகவே கவனமாக உங்களுடைய செலவுகளை செய்யுங்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வெளிநாடு செல்லும் யோகம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் இன்றைய நாளிலே வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. யாருக்கும் ஆலோசனை சொல்லாதீர்கள். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மேலதிகாரிகளால் அலுவலகத்திலே நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். என்றாலும் இன்றைய நாளிலே கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினால் கடனை அடைக்க முடியாது. ஆகவே கவனமாக இருங்கள். இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழுங்கள். இன்றைய நாளிலே உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஒரு சிலருக்கு ஏற்படும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே சுப செலவுகள் உண்டாகும் ஒரு சிலருக்கு. ஆகவே இன்றைய நாள் என்பது நல்லதும் கெட்டதும் கலந்த நாளாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதாரத்திலே அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படும். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றி அனாவசியமாக தேடி வரும். அதாவது முயற்சி எடுக்கின்றோம், வெற்றி கிடைக்குமா என்ற சந்தேகத்தோடு இருப்பவர்களுக்கு மிக எளிதாக வெற்றி தேடி வரும். அற்புதமான நாள் இன்றைய நாள். புதிய வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அமையும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. முயற்சிகளை தொடங்குங்கள், வெற்றி பெறுங்கள். சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். செய்தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாள். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே நல்ல வெற்றி கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். இப்படி மகர ராசியினருக்கு இன்றைய நாள் பொன்னாளாக இருக்கின்றது. ஆகவே இந்த புத்தாண்டை மிக சந்தோஷமாக கொண்டாடுவீர்கள். மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சிவபெருமானை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும்போது அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே வாய்ப்புகள் கதவை தட்டும். ஏற்றுக்கொள்ளுங்கள், வெற்றி பெறுவீர்கள். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை சந்தோஷத்தை கொடுக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அபரிவிதமான லாபம் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்கள், உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். எல்லா வகையிலும் சிறப்பான நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். மேலும் மேன்மை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும்.
தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கை தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் வாங்காதீர்கள், நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். எதிலும் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே புத்தாண்டாக இருக்கின்றது. இன்றைய நாள் அதிகாலையிலேயே எழுந்து இறைவனை வணங்கி புத்தாண்டை கொண்டாடுங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். அதிகம் யாரோடும் பேசாதீர்கள். ஆகவே இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்து சிந்தை குளிர சித்தர்களை எல்லாம் வணங்கி நலம் பெற வேண்டிய நாள் உங்களுக்கு. ஆகவே சந்திராட்டம பாதிப்புகள் குறைவதற்கு சிவ வழிபாடு செய்யுங்கள். 12 ராசினரும் இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்து மேன்மையடைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் புத்தாண்டு மென்மேலும் சிறப்புகளை எல்லோருக்கும் வழங்கட்டும். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். வேதங்கள் என்பவை நம்முடைய சனாதன தர்மத்திலே ஒரு அற்புதமான பொக்கிஷங்கள். இந்த வேதங்களை பற்றி எத்தனையோ பேர் எத்தனையோ விளக்கங்களை எல்லாம் எழுதியிருக்கின்றார்கள். தெய்வத்தின் குரலிலே மகா பெரியவர் காஞ்சி சுவாமிகள் அவர்கள் தெய்வத்தின் குரல் நூலிலே காஞ்சி மகா சுவாமிகள் அவர்கள் வேதத்தின் நிறைய உட்பொருட்களை பற்றியெல்லாம் அழகாக எழுதியிருக்கின்றார். அதாவது வேதத்தை படிக்காதவர்களுக்கு கூட புரிந்து கொள்கின்ற ஒரு அற்புதமான நுணுக்கங்களோடு அதனை எழுதியிருக்கின்றார். அதாவது வேதத்தை படிக்காதவர்கள் கூட, சமஸ்கிருதம் தெரியாதவர்களுக்கு கூட வேதத்தினுடைய உட்பொருட்கள் புரிகின்ற வகையிலே தன்னுடைய தெய்வத்தின் குரல் நூலிலே அவர் மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். அதிலே ஒரே ஒரு விஷயத்தை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். அதாவது மகா பெரியவர் அவர்கள் சொல்கின்றார், ஹொரைசன் என்பார்களே, அதாவது தொடுவானம். இங்கே இருந்து பார்த்தால் ஆகாசமும் பூமியும் அந்த இடத்திலே சேருவது போல இருக்கும். அங்கே ஒரு பனைமரம் இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். அந்த பனை மரத்தடிக்கு போனால் பூமியும் வானமும் சேர்கின்ற இடத்தை பிடித்து விடலாம் என்று இங்கே இருந்து பார்க்கின்ற போது நமக்கு தோன்றும். ஆனால் அருகே செல்ல செல்ல அது பொய் என்பது தெரியும். அதாவது தொடுவானமும் அங்கிருந்து வெகு தூரத்துக்கு அப்பால் போய்விட்டது போல் தெரியும். நாம் போக போக அது புரிந்து கொண்டே அதுபோல் சென்று கொண்டே இருக்கும். அதுவும் போய்கொண்டே இருக்கும், நாமும் போய்கொண்டே இருப்போம். ஆனால் தொடுவானத்தை நாம் பிடிக்க முடியாது. அதை பிடிக்க முயற்சி செய்யலாம் என்று நினைப்பது பேதமை. நாம் போய்கொண்டே இருந்தால் அதை பிடிக்க முடியுமா? இந்த பனை மரத்துக்கு வெகு தூரத்திலே இருந்து பார்க்கும்போது இந்த இடத்தில்தான் தொடுவானம் இருப்பது போல் இருந்தது. இந்த இடத்திற்கு வந்தவுடன் அது நம்மை விட்டு இன்னும் வெகு தூரத்துக்கு போய்விட்டது போல் ஒரு பிரமை தோன்றும். ஆகவே அது எங்கே இருக்கின்றது? நீ இருக்கின்ற இடத்தில்தான் இருக்கின்றது. நீ இருக்கின்ற இடம்தான் அது. அப்படி அது என்று சொல்லப்படுகின்ற வெகு தூரத்திலே இருக்கின்ற சுவாமி உன்கிட்டேயே, அதாவது உன் உள்ளேயே இருக்கின்றார். நீயே அதுதான் என்று வேதம் நமக்கு உணர்த்துகின்றது. இறைவனை நாம் எங்கெங்கோ கோவிலிலே சென்று வழிபட தேடிக்கொண்டே இருக்கின்றோம். இறைவனை ஆலயத்துக்கு சென்று வழிபடும் போது நமக்குள்ளே மனதில் ஒரு தெளிவு உண்டாகின்றது, வாஸ்தவம். ஆனால் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை என்று சொன்னார்களே சித்த புருஷர்கள். அவர்கள் எப்படி? அவர்கள் அந்த நிலையை அடைந்து விட்டார்கள். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை என்று சொன்ன சித்த புருஷர்கள் அந்த நிலையை எட்டிவிட்டார்கள். அந்த நிலையை எட்டிவிட்டவர்களுக்கு உருவ வழிபாடு என்பது தேவையில்லை. கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்பது கூட அவர்களுக்கு தேவையில்லை. காஞ்சி மகா சுவாமிகள் கூட இந்தியா முழுவதும் சுற்றி கால்நடையாகவே சென்று கோவில்களுக்கு எல்லாம் சென்றார் என்றால் கோவிலுக்கு செல்வது அவருக்கு தேவையில்லை. ஏனென்றால் அவரே தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம், அவரே ஒரு பரபிரம்மம். அந்த சிவபெருமான் தான், அந்த தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம்தான் இங்கே பூலோகத்திலே நம்மிடையே காஞ்சி மகா சுவாமிகளாக நம்மோடு நடமாடியது. ஆனால் அவருக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். அவர் நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி அல்லவா? நமக்கெல்லாம் இறைவன் என்ற தத்துவத்தை உணர்த்த வேண்டும் அல்லவா?
அதற்காகத்தான் அவர் கோவிலாக சென்றார். அதாவது அவர்களெல்லாம் நமக்கு காலம் காலமாய் உணர்த்த நினைத்தது என்னவென்றால், நீயே அது தத்துவமசி. தத்துவமசி என்ற மகா வாக்கியம் இதைத்தான் வேதம் உணர்த்துகின்றது. இறைவன் உனக்குள்ளேயே இருக்கின்றான். அந்த இறைவனை உள்ளார நீ தேடு. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை என்று பாடி வைத்தார். இங்கே தத்தின் தன்மை என்பது அர்த்தமில்லை. துவம் என்பதற்கு இரண்டு அர்த்தம் உண்டு. தன்மை என்பது ஒன்று, நீ என்பது இன்னொரு அர்த்தம். தத் துவம் அசி என்னும்போது தத் அது, துவம் நீ, அசி இருக்கின்றாய் என்று அர்த்தம். தவம் என்பதற்கு இருக்கும் இரண்டு அர்த்தங்களை வைத்து ஆச்சாரியால் கூட சௌந்தரிய லகரியிலே ஸ்லேடையாக ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கின்றார் மிக அழகாக. தத்துவம் என்ற இரண்டு வார்த்தைகளும் சேர்ந்துதான் தத்துவம் என்ற வழக்கிலே வந்திருக்கின்றது. ஒரே சத்தியமான பரமாத்மாவின் தன்மையை தெரிவிக்கின்ற வார்த்தையை கொண்டே எந்த சத்தியமான முடிவுக்கும் தத்துவம் என்று பெயர் என்று சொல்கின்றோம். நான் நான் என்று எதை நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அதுதான், அந்த அறிவுதான் சுவாமி. அந்த பிரகாசம் உன்னிடத்திலே இல்லை என்றால் உன்னால் சுவாமி என்ற ஒன்றை நினைக்கவே முடியாது. இதைத்தான் அன்றைக்கு சொல்லி வைத்தார் அப்பர் பெருமான், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று. அப்படி நினைக்கின்ற அறிவுக்கு மூல வஸ்து வெகு தூரத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற அது என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயே, அந்த தத்தும் நீயும் ஒன்றுதானப்பா, இதுதான் வேதத்தின் முடிவிலே சொல்வது என்று நமக்கு தெய்வத்தின் குரல் நூலிலே மிக அழகாக இந்த தத்துவமசி என்பதற்கும் வேதம் என்ன சொல்கின்றது என்பதற்கும் தெய்வத்தின் குரல் நூலிலே மகா பெரியவர் நமக்கெல்லாம் மிக அழகாக சொல்லி வைத்திருக்கின்றார். ஆகவே இந்த தெய்வத்தின் குரல் நூலை அவ்வப்போது எடுத்து படித்து பார்த்தால் நமக்கு பல அந்த சந்தேகங்களுக்கான பதில்கள் நமக்கு அந்த நூலிலே கிடைக்கும். ஆகவே நேரம் இருக்கும்போதெல்லாம் இது போன்ற சத்நூல்களை எடுத்து படித்து அதனுடைய ஆன்மீகம் என்பதனுடைய உள்ளார்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டு விட்டால் நாம் கோவிலுக்கு செல்வது, தீபம் ஏற்றுவது, கற்பூரம் ஏற்றுவது, தேங்காய் உடைப்பது என எல்லாவற்றிற்குமான அர்த்தங்களை நாம் புரிந்து கொண்டு அந்த வழிபாடுகளை செய்யும்போது நமக்கு ஒரு தெளிவு ஏற்படும். அந்த தெளிவுதான் ஆன்மீகம். ஆகவே தெளிவான ஆன்மீகத்தை நாடி இந்த புத்தாண்டிலிருந்து அடியெடுத்து வைப்போம். விஸ்வாவசு வருடத்திலே ஒரு தெளிவான ஆன்மீகத்தை நாம் அடைவோம் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.